வல்ல மீட்பராம் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகள். வாழ்க்கை என்ற போர்க்களத்தில் ஒவ்வொருவரும் ஒரு நாள் விழுகிறார்கள். சிலர் சூழ்நிலையால் விழுகிறார்கள், சிலர் மனிதர்களின் வார்த்தைகளால் உடைகிறார்கள், சிலர் செய்த தவறுகளால் மனம் தளர்கிறார்கள். ஆனால் நினைத்துக்கொள், விழுந்த இடமே உன் முடிவல்ல. தேவன் உன்னை இன்னும் விட்டுவிடவில்லை. வேதாகமம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமொழிகள் 24:16. அதாவது, தேவனுடைய பிள்ளையின் அடையாளம் விழாதிருப்பதல்ல, விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பதே. இன்று பலர் நீ முடியாது என்று சொல்லலாம், உன் வாழ்க்கை முடிந்தது என்று தீர்ப்பு கூறலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். ஏசாயா 49:16. நீ மனிதர்களால் மறக்கப்பட்டிருந்தாலும் தேவனால் மறக்கப்படவில்லை. நீ உலகத்தால் தள்ளப்பட்டிருந்தாலும் தேவனின் பார்வையில் நீ மதிப்புமிக்கவன். தாவீது ஒரு மேய்ப்பன் பையன், ஆனால் தேவன் அவனை ராஜாவாக உயர்த்தினார். யோசேப்பு குழியில் தள்ளப்பட்டான், ஆனால் அதே யோசேப்பை அரியணையில் உட்கார வைத்தார் தேவன். பேதுரு இயேசுவை மறுத்தார், ஆனால் அதே பேதுருவை ஆயிரங்களை ரட்சிக்கும் ஊழியக்காரனாக மாற்றினார். அதனால் உன் கடந்த காலத்தை பார்த்து அழாதே. தேவன் உன் எதிர்காலத்தை இன்னும் எழுதி கொண்டிருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் புதிய பலன் அடைவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஏசாயா 40:31. காயப்பட்ட இதயமே, இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. உடைந்த வாழ்க்கையே, இன்னும் தேவனின் கரம் உன்மேல் இருக்கிறது. இரவு நீளமாக இருக்கலாம், ஆனால் விடியல் நிச்சயம் வரும். கண்ணீர் சில நாட்கள் இருக்கலாம், ஆனால் சந்தோஷம் மீண்டும் பிறக்கும். சங்கீதக்காரன் சொல்கிறான், அழுகை இரவிலே தங்கும், ஆனந்தம் காலையிலே வரும். சங்கீதம் 30:5. ஆகையால் நண்பனே, தோல்வி உன்னை வரையறுக்க விடாதே. பாவம் உன்னை சங்கிலியிட விடாதே. பயம் உன்னை நிறுத்த விடாதே. இயேசு உன்னை அழைக்கிறார். மீண்டும் எழுந்திரு, மீண்டும் நட, மீண்டும் ஜெபி, மீண்டும் நம்பு. ஏனெனில் உன் வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு நோக்கம் இருக்கிறது. உன் கண்ணீருக்கு பின்னால் ஒரு சாட்சி இருக்கிறது. உன் போராட்டத்திற்கு பின்னால் ஒரு வெற்றி காத்திருக்கிறது. அஞ்சாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். ஏசாயா 41:10. விழுந்தாலும் எழுந்திரு, ஏனெனில் உன்னை உயர்த்த தேவன் இன்னும் செயல்படுகிறார்.